இப்ப எதுக்கு ஜெயிக்கிறது பத்தி யோசிக்கிற? எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு யோசி. நாளை என்றும் நம் கையில் இல்லை, நாம் யாரும் தேவன் கை பொம்மைகளே. முதல்ல ஏறிற கல்ல விட ரெண்டாவதா ஏறிற கல்லு தான் தூரமா போய் விடும் என்றால் கூட போராடு நண்பா. ஏன்னா முதல் கல்லுக்கு இலக்கு கிடையாது, ஆனா ரெண்டாவது கல்லுக்கு முதல் கல்ல தாண்டறதா இலக்கு. என்றைக்கும் தோற்காது உண்மைகளே. திரும்ப எடு, முதல்ல எடுத்ததை விட கண்டிப்பா பெஸ்டா தான் வரும். உசைன் போல்ட்டை போல்லாமல் ஓடு. என் பேர் முஜாஹித். நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். மரத்தின் வேர் போல இருக்கும் தலைமை ஆசிரியருக்கும், மரத்தின் அங்கிலை போல் இருக்கும் ஆசிரியருக்கும், மரத்தின் கிளை போல இருக்கும் மாணவர்களுக்கும் என் முத்தான வணக்கம். இப்போது நான் பசுமையும் பாரம்பரியத்தையும் பற்றி பேசப் போகிறேன். பசுமை என்றால் வெறும் மரங்கள் பூக்கள் அல்ல, அது ஒரு உயிரின் இதய துடிப்பு போல நம் உலகை வாழானது. மரங்கள் நமக்கு ஆக்சிஜனை பரிசளிக்கின்றன. பசுமை இனங்கள் நம்மை தொட்டு வாழும் உணவை தருகின்றன. நதி, மலை, காற்று அனைத்தும் அடிப்படைகள். பாரம்பரியத்தை பற்றி பேசலாம். பாரம்பரியம் என்றால் ஒவ்வொரு சமூகத்தின் கலாச்சார பொக்கிஷம். நம் முன்னோர்கள் நமக்கு பாரம்பரியமாக விட்டு சென்ற நல்லொழுக்கங்கள், விழாக்கள், கிராமத்து வாழ்வியல், இயற்கையை மதிக்கும் பண்புகள், சுயசார்பான உணவு முறை, இவை அனைத்தும் நம்மை ஒருவர் போல் அல்லாமல் ஒரு தமிழனாக உயர்த்துகின்றது. இவை இரண்டையும் இணைத்தால் ஒரு அழகான பாடம். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்பது அன்று ஒரு வழக்கமாக இருந்தது. ஆனால் இன்றோ பசுமையை அழித்து கட்டிடத்தை கட்டுகிறோம். பாரம்பரியத்தை மறந்து நாகரீகம் என்ற பெயரில் இயற்கையை சிதைக்கின்றோம். இதன் விளைவுகள் மாசடைந்த காற்று, நோய்கள் நம்மை சூழ்ந்துள்ளன. பாரம்பரியம் இயற்கையோடு இணைந்த ஒரு அறிவியல் என்பதை மறந்தோம். நம் அடுத்த தலைமுறைக்கு நாம் விட்டு செல்ல வேண்டிய சொத்து இந்த பசுமை. பசுமையை காப்போம், பாரம்பரியத்தை உயர்த்துவோம். Perfect.